வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல மாபெரும் ஒரு நிகழ்வுங்கிறது நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் புதுச்சேரியில் அளவிலான அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி சம்பவங்கிறது நடந்திருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம தமிழக நாடாளுமன்றம் இருக்குல்ல, அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு முக்கிய நிகழ்வுகள் அங்க அதுக்குள்ள இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர் என்ன பேசியிருக்காரு, மற்ற அமைச்சர்கள்லாம் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். முதல்ல இந்த டிவிகே ஆட்சியை தொடங்கிய முதல் நாளிலேயே இந்த சபாநாயகர் தேர்தல் இருந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு வரை பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த அரசியல் களம்ங்கிறது இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் எதிர்கட்சியா இருக்கிற நம்ம டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், அவங்க ஏற்படுத்திய திடீர் திருப்பங்கள் அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவங்க பண்ண திருப்பங்கிறது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அதிர்ச்சியில இப்போதைக்கு ஆளாக்கி இருக்கு. அது என்னன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல முக்கியமான நியூஸா நம்ம இந்த ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த 24 மணி நேரத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த ஒரு வீடியோ தான் சொல்ல போறேன். சரிங்களா? சரி, வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா நம்ம தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுங்கிறது பாத்தீங்கன்னா 12/2026. இன்னைக்கு பல முக்கியமான அரசியல் நிகழ்வுங்கிறது நடைபெற்று இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தமிழக சட்டப்பேரவையில பாத்தீங்கன்னா டிவிக்கு ஆட்சி அமைந்ததை தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சிகளும், அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் நிபுணர்களும் தங்களோட பணிக்கு பாத்தீங்கன்னா திரும்பியதும் இத குறித்த நிறைய தகவல்கள் நம்மளுக்கு வெளியாயிருக்கு. அத பாத்தீங்கன்னா இப்போ ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் டிவிகே கட்சி, அதுக்கப்புறம் நம்ம தமிழக சட்டப்பேரவையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் உள்ள இப்போ நம்ம சட்டமன்றத்துக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத ஒரு முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் நம்ம இப்ப பார்த்திடலாம். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா சபாநாயகர் தேர்தல். சபாநாயகர் தேர்தலுங்கிறது இன்னைக்கு நடைபெற்றுச்சு. இந்த சபாநாயகர் தேர்தல்ல டிவிகே சட்ட உறுப்பினரான நம்ம ஜேசிடி பிரபாகர் அவர் பாத்தீங்கன்னா ஒரு மனதா சட்டப்பேரவை சபாநாயகரா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேர்வு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரோட பெயரை முதலமைச்சர் நம்ம விஜய் இருக்காருல அவர் முன்மொழிய அவரோட சேர்ந்து கே.ஏ. செங்கோட்டையனும் பாத்தீங்கன்னா இணைஞ்சு அவரோட சேர்ந்து இப்போ அவர் பேரை பாத்தீங்கன்னா முன்மொழிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம துறையூர் இருக்குல்ல, அந்த தொகுதியின் எம்எல்ஏவான நம்ம ரவிசங்கர் பாத்தீங்கன்னா அவர் துணை சபாநாயகராக இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்வு பண்ணியிருக்காங்க. மொத்தம் 2 பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாளையே தேர்வுங்கிறது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தது நம்பிக்கை வாக்கெடுப்பு. இதுதான் பாத்தீங்கன்னா முக்கியமா எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு சொல்லலாம். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புங்கிறது இப்ப புதுசா வந்த டிவிகே அரசு பாத்தீங்கன்னா நாளைக்கு டேட்டுகள் பாத்தீங்கன்னா 13 தனது பெரும்பான்மையை நிரூபிக்கும் வகையில் நம்பிக்கை வாக்கெடுப்புங்கிறது பாத்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது. அதுக்கப்புறம் இதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னு சொல்லலாம். இது என்னதுன்னா கூட்கா கடைகள் பாத்தீங்கன்னா மூடி இருக்காரு. யாருன்னா நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய். அதுக்கு அவர் ஒரு கிரைட்டீரியா தந்திருக்காரு. இந்த கோவில்கள், அதுக்கப்புறம் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பேருந்து நிறுத்தங்களுக்கு அருகில் இருக்கிற 717 டாஸ்மாக் கடைகளை பாத்தீங்கன்னா மூடுமாறு உத்தரவுங்கிறது நம்ம தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு. அடுத்த 2 வாரங்களுக்குள்ள இந்த உத்தரவுங்கிறது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா கொண்டாட்டங்களுக்கு தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு கொண்டாடுறதுக்கு தடை அப்படின்னு இப்ப போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்டா இந்த டிவிக்கு ஆட்சிக்கு வந்த சந்தோஷத்துல நம்ம பொதுமக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, அந்த பட்டாசு வெடிக்கிறது அந்த மாதிரி செயல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஈடுபட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கும் வகையிலான இந்த பதாகைகள், அதுக்கப்புறம் இந்த போஸ்டர்கள், அதுக்கப்புறம் இந்த பொது கொண்டாட்டங்களை தவிர்த்து கொள்ளுமாறு கட்சி சார்பில் பாத்தீங்கன்னா இந்த
எம்பிக்களுக்கும் அதுக்கப்புறம் இந்த டிவிக்கோட ஆதரவாளர்கள் இருப்பாங்களா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அறிவுறுத்தலுங்கிறது டிவிகே சைட்ல இருந்து வச்சிருக்காங்க. இப்ப அடுத்தது இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸே சொல்லலாம். நம்ம ஏடிஎம்கே கட்சி இருக்குல்ல அது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பிளவுங்கிறது அடைஞ்சிருக்கு. எதனால இப்போ அந்த கட்சிக்குள்ள என்னென்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா இப்ப அடுத்து பார்த்துடலாம். நம்ம முன்னாள் அமைச்சரான சி.வே. சண்முகம் அவரும் அதுக்கப்புறம் நம்ம எஸ்.பி. வேலுமணி இருக்காங்களே அவங்களின் தலைமையிலான எதிர்கட்சி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஏடிஎம்கேவா நடந்துட்டு இருக்கு. இந்த ஏடிஎம்கே குழுல அவங்க என்ன முன் வச்சிருக்காங்கன்னா நம்ம டிவிகே இருக்குல்ல அந்த அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக அவங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்.பி. வேலுமணியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சி.வே. சண்முகம் இவங்க ரெண்டு சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நாங்க டிவிகேக்கு ஆதரவுகள் அளிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். இந்த ஏடிஎம்கேக்கு எடப்பாடி பழனிசாமி தானே அவர் தானே தலைமை ஃபர்ஸ்ட் அவர் சைட்ல இருந்தானே வரணும். இந்த நியூஸுங்கிறது இப்போ வேற ரெண்டு அமைச்சர்கள் பேர்ல இருந்து வருது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு இந்த ரெண்டு அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஏடிஎம்கேவில் பெரும்பான்மையான ஆதரவுங்கிறது எங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு பெரிய ஒரு எஃபெக்ட் கிளப்புனா நம்ம ஏடிஎம்கேல இருக்கிற நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல அவருக்கு எதிரான ஒரு செயல் மட்டும் இல்லாம இந்த சொல்லுவது பாத்தீங்கன்னா அவங்க இப்போ பேசிருக்காங்க. இதனாலேயே இந்த கட்சிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ பிளவு நிலைக்கு தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஏஎம்எம்கே இந்த கட்சியோட எம்எல்ஏ பாத்தீங்கன்னா ஆதரவுங்கிறது அளிச்சிருக்காரு. இந்த ஏஎம்எம்கேனா இந்த கட்சி ஒண்ணும் இல்லை, நம்ம டிடிவி தினகரன் இருக்காங்களே அவங்களோட குக்கர் சின்னத்துல போட்டி இருந்தாங்க. அந்த கட்சி தான் பாத்தீங்கன்னா அந்த கட்சியில இருந்த ஒரு எம்எல்ஏ பாத்தீங்கன்னா இப்போ ஆதரவுங்கிறது அளிச்சிருக்காரு. யாருக்கு ஆதரவு அளிச்சிருக்காரு, இவங்க கட்சி சைட்ல இருந்து அதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க இந்த எம்எல்ஏ மேல அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவா பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த ஏஎம்கே கட்சியில ஒரே ஒரு எம்எல்ஏ ஆன நம்ம எஸ் காமராஜர் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த டிவிகே அரசுக்கு தனது ஆதரவை பாத்தீங்கன்னா அவர் அறிவிச்சிருக்காரு. இதனாலதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைங்கிறது போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஓபன் டாக்கா நான் இந்த டிவிகே கட்சிக்கு நான் ஆதரவு தரேன் அப்படின்னு இப்போ ஓப்பனா சொல்லியிருக்காரு. அவங்க சும்மாவை விடுவாங்க. இப்போ நம்ம இந்த அம்மா முன்னேற்ற கழகம் இருக்குல்ல அந்த கட்சியோட பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த காமராஜர் பாத்தீங்கன்னா கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கம் செய்ய உத்தரவுங்கள் இப்போதைக்கு போட்டிருக்காங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீதிமன்ற உத்தரவு. எதுக்கு ஆப்போசிட்டா இந்த உத்தரவுகள் போட்டிருக்காங்க, யாருக்கு ஆப்போசிட்டா இது போட்டிருக்காங்க அப்படிங்கறத இப்போ அடுத்த பாயிண்ட்ல இப்ப நம்ம ஒண்ணா பார்த்துடலாம். இது யாருன்னா டிவிகே எம்எல்ஏ ஆன சீனிவாச சேதுபதி இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதை சென்னை உயர் நீதிமன்றம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தடைங்கிறது பண்ணியிருக்காங்க. எதனால இந்த உத்தரவுங்கிறது இப்போதைக்கு போட்டிருக்காங்கன்னா இந்த திருப்பத்தூர் தொகுதியில வாக்கு எண்ணிக்கை தொடர்பான வழக்கு ஒன்று காரணமாக தான் இந்த உத்தரவுங்கிறது சென்னை உயர் நீதிமன்றத்திலிருந்து இப்போதைக்கு போட்டிருக்காங்க. அதனால நாளைக்கு எடுக்கிற இந்த வாக்கெடுப்புல பாத்தீங்கன்னா இவரால கலந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த புது சபாநாயகரை இப்ப தேர்வு பண்ணியிருக்காங்களே இவர் இந்த போஸ்டிங்க்கு கரெக்டா இருப்பாரா இல்லையா? அதுக்கப்புறம் துணை சபாநாயகர் தேர்வு பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் நீங்க கண்டிப்பா பார்த்திருந்திருப்பீங்க வீடியோல அவங்க பேசுறத. இவங்க ரெண்டு பேரும் இந்த பதவிக்கு சரியா இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா நீங்க சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புங்கிறது நடக்க போகுது. இதுல டிவிகேக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற உங்களோட தாட்டை அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த நம்ம ஜோசப் விஜய் இப்போதான் வந்திருக்காரு. வந்த உடனே பாத்தீங்கன்னா 717 மதுபான கடைகளை டாஸ்மாக் கடைகளை மூடுறதுக்கு உத்தரவுகள் போட்டிருக்காரு. இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஒரு கட்சி ஜெயிச்சிருச்சு. மேக்சிமம் எல்லா இதுலயும் கொண்டாட்டங்கிறது பண்ணுவாங்க.
இப்போ இந்த கொண்டாட்டத்துக்கு தடைங்கிறது டிவிகே சைடுல இருந்து போட்டிருக்காங்க. இது சரியா இல்ல தப்பா? இல்ல இப்போ கொண்டாடினா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்னு உங்களுக்கு தோணும்ல? அது என்னென்ன பிரச்சனைகள் வரும்? எதனால இந்த தடைகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல? அது என்னங்கிறது கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த ஏடிஎம்கே கட்சியோட பிளவு பத்திய உங்களோட கருத்து. இப்போ இந்த கட்சி பிளவடைஞ்சு ரெண்டா போகுமா? இல்ல எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு ஒட்டுக்காத இருப்பாங்க அப்படிங்கிற உங்க கருத்தையும் அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த ஏஎம்எம்கே இந்த கட்சியோட எம்எல்ஏ பாத்தீங்கன்னா இப்போ டிவிக்கு ஆதரவுங்கிறது தந்திருக்காரு. இத பத்தின உங்க கருத்து என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. இவர் ஆதரவு தந்ததுக்காக அந்த கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து இவரை தூக்கி இருக்காங்க. இத பத்தியும் உங்க கருத்து என்னங்கிறதையும் அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் இருக்குல்ல, அங்க டிவிகேயோட எம்எல்ஏ ஆன சீனிவாசன் சேதுபதியை இந்த நம்பிக்கையில வாக்கெடுப்புல கலந்து கொள்ள கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. இந்த உத்தரவுங்கிறது அவங்க போட்டது சரியா இல்ல தப்பா அப்படிங்கிற அதையும் நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. ஏன்னா நம்ம நிறைய ஓட்டுகளை நம்ம பார்த்திருக்கோம். ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. கரெக்டா? இப்போ நாளைக்கு இந்த வாக்கெடுப்பு நடக்கல, நம்பிக்கை வாக்கெடுப்பு, இதுல இன்கேஸ் டிவிக்கு அப்படி தோத்துட்டாங்கன்னா, இந்த ஒரு வாக்கு வித்தியாசத்தை தோத்துட்டாங்கன்னா இது ஒரு பெரிய காரணமா நிற்கும். இத பத்தின உங்க கருத்து என்ன அப்படிங்கிற அதையும் நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. சரி வாங்க இப்ப நம்ம அடுத்த டாபிக் என்னங்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். அடுத்தது நாடாளுமன்றத்துல நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு 2 பாயிண்ட் உள்ள முக்கியமான நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அதை நம்ம இப்போ ஒண்ணா பார்த்துடலாம். இது இப்போ நம்ம பார்க்க போற இந்த நாடாளுமன்ற நியூஸ்ங்கிறது இங்க நடந்தது இல்ல. இது பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல நடந்த நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு பெரிய பிரச்சனை தான். அதை பத்தி தான் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம அடுத்தது பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த பாகிஸ்தான் தேசிய சபையில சில தொலைக்காட்சி ஊழியர்கள் பணி நீக்கங்கிறது செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களை மட்டும் இல்லாம இந்த சம்பள பிரச்சனையால நிறைய பேர்த்த பாத்தீங்கன்னா பணி நீக்கங்கிறது பாகிஸ்தான் அரசாங்கம் செஞ்சிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாராளுமன்ற நிபுணர்கள் தங்கள் வேலைக்கு திரும்புவதாக அட்டாவுல்லா தாரார் அவர் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்லியிருக்காரு. இப்ப எல்லாம் திருப்பி அவங்க வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, இப்போ எல்லாம் திருப்பி வேலைக்கு வராங்களா, அதனால இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திருப்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அட்டாவுல்லா தாரார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம எல்லா வீடியோலும் சொல்ற மாதிரிதான் இப்போ வீடியோ லாஸ்ட் வந்துட்டோம். இப்போ நம்ம மேல பார்த்தோம்ல, இது எல்லாத்தையும் சுருக்கி பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்டா நம்ம பார்த்துடலாம். முக்கியமான மாற்றங்கள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத சுருக்கி நம்ம இப்போ லாஸ்டா நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா என்னதுன்னா, சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் இவர் பாத்தீங்கன்னா தேர்வுங்கிறது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் பாத்தீங்கன்னா உத்தரவுங்கிறது போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் நாளை நடைபெற உள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பு இது எல்லாம் தான் பாத்தீங்கன்னா டிவிகே அரசின் முதல் சவாலா பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா, எடப்பாடி கேமுக்கு எதிரா இப்போதைக்கு சண்முகம் அதுக்கப்புறம் இந்த வேலுமணி குழு பாத்தீங்கன்னா கலக்கம். சரிங்களா? இது ஒரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா, இந்த தினகரனோட கட்சியில இந்த காமராஜரை பாத்தீங்கன்னா பதவி நீக்கங்கிறது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமா அப்படிங்கறத நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. இந்த பரபரப்பான அரசியல் முன்னேற்றங்களை குறித்து உங்களோட கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. உங்களோட கருத்துங்கிறது பாத்தீங்கன்னா எங்க எல்லாத்துக்கும் முக்கியமானதுதான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? உங்களை இன்னொரு வீடியோல நாளைக்கு நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.